ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லா இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கேப்சிகம் அதை ஸ்கொயரா கட் பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம் பன்னீர் அதை நல்லா சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 5 முந்திரி, 3 ஏலக்காய், 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. சிறிதளவு புதினா, கொத்தமல்லி. இப்போ பேன் சூடாயிருச்சுங்க. நம்ம இதுல 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே ஆயிலில் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கியாச்சுங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல நம்ம 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, முந்திரி இந்த 3த்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. நம்ம லிட் போட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பேன்ல 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பொடுசா நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. கறி மசால் பொடி எப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா பொடி பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்யூ.